ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க? நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடணும் அப்படின்றத உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம எப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம், விநாயகரை எப்படி அழைச்சோம், விநாயகர் பூஜை எப்படி பண்ணோம், விநாயகரை வீட்டிலே வந்துட்டு எப்படி வந்து விசர்ஜனம் பண்ணோம் அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயிலும் இந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் 26ஆம் தேதியை வந்துட்டு மதியம் 22:22க்கே வந்துட்டு சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே வந்து விநாயகரை வாங்கி வீட்டில் அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா விதமான திங்ஸ், தேங்காய் பழம், அப்புறம் வந்துட்டு பூ எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு. ஈவினிங் 4:30லிருந்து 5:30 வரை நல்ல நேரம். அந்த நேரத்தில் வந்து சாமியை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுங்க. ஸோ அந்த டைமில் கணேஷாவை வாங்கிட்டு வந்து அழகாக சூப்பராக ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சி அவங்களோட மேடை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வாழை இலை போட்டு அட்சதை போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு அழகாக கணேஷாவை உட்கார வச்சாச்சு. அப்புறம் வந்து கணேஷா வீட்டுக்கு வந்துட்டார் இல்லைங்களா, ஸோ அவருக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும்ல, வீட்டுக்கு மட்டும் அப்படியே அழைச்சி அப்படியே விட்டுறக்கூடாது. அன்றைக்கும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு நம்ம என்றைக்கு அழைக்கிறோமோ அன்றைக்கும் நெய்வேத்தியம் வச்சு ஒரு சின்னதாக பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பால் வச்சு சின்னதாக பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை உட்கார வச்சாச்சு. மறுநாள் காலையில் புதன்கிழமை காலையில் வந்து 3:50க்கெல்லாம் வந்துட்டு எழுந்தாச்சு. எந்திரிச்சு அழகாக குளித்து கிளம்பி வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பித்தாச்சு. காலையில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, 9:10லிருந்து 10:10 வரையும் வந்துட்டு நல்ல நேரம். அந்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து 27ஆம் தேதி வந்து 3:50 வரை தான் வந்து சதுர்த்தி திதி இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து பஞ்சமி ஆரம்பிச்சிருது. அப்படின்றதுனால நம்ம காலையிலே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 விதமான நெய்வேத்தியம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணேன், நிறையால 11 வகையான நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவியப்பா வந்தோன்னே விநாயகருக்கு மன திருப்தியாக நெய்வேத்தியம் படைச்சி தீபதூப ஆராதனை காமிச்சு பாடல்கள்லாம் பாடி சூப்பராக இந்த வருஷம் 2025 மன நிறைவாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடியாச்சு. நெய்வேத்தியம் பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் ஒன்று 2 பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த கொழுக்கட்டை அந்த மாவு ஒரு மாவை வச்சே வந்துட்டு 5 விதமான கொழுக்கட்டைகள் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி செய்ய ஆசையாக இருந்தது. கணேஷாவுக்கு இதை படைக்கணும், இதை செஞ்சால் கணேஷாவுக்கு பிடிக்கணும், இதை செஞ்சால் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்துட்டு எல்லா நெய்வேத்தியமும் பண்ணியிருந்தேன். இந்த வருஷமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி மன நிறைவாக இருந்ததுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. மன திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு விநாயகர் கோவில் இருக்குது, பெரிய கோவில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே. அங்கேயும் வந்து விநாயகரோட சிலை வந்து ரொம்ப பெருசு, இத்தனை வாட்டிக்கு விட பெருசாகவே ஊஞ்சலில் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்புறம் வந்து கௌரி தேவியெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்களையும் வழிபட்டுட்டு வந்தோம். 3ஆவது நாள் கணக்கில் வந்து நம்ம வந்து விநாயகரை வந்து விசர்ஜனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை காலையிலே வந்துட்டு விசர்ஜனம் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை விநாயகர் அழைச்சோம் இல்லைங்களா, அப்போ செவ்வாய் ஒரு நாள் கணக்கு, புதன் ஒரு நாள் கணக்கு விநாயகர் பூஜை பண்ணோம். அப்புறம் வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் கணக்கு இல்லைங்களா. இன்றைக்கி காலையில் வந்து 10:45லேருந்து 11:45 வரை நல்ல நேரம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து விநாயகரை விசர்ஜனம் பண்ணிடலாம். வீட்டிலையே தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து வீட்டில் அழகாக காலையிலே வந்துட்டு விநாயகருக்கு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, 10:15 10:45 சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து விநாயகருக்கு திரும்பவும் ஒரு சின்னதாக பூஜை பண்ணி அந்த நம்ம எந்த தண்ணியில் இறக்க போகிறோமோ அந்த தண்ணியில் வந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டு கணேஷாவை வழிபட்டு அதில் அப்படியே வந்து இறக்கியாச்சு. சூப்பராக வந்துட்டு விசர்ஜன பூஜையும் முடிஞ்சது. உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.